இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கூலி படத்தோட ட்ரெய்லர் பார்த்து ரியாக்ஷன் கொடுக்க போகிறோம். நம்ம ஏன் லேட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா, நான் அதை நிதானமாக பொறுமையாக பார்க்கணும் எனக்கு ஆசை. அதுக்கான டைமிங் கிடைக்கல. இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. இப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதற்கான ரியாக்ஷனை எப்படி இருக்கோ அப்படி கொடுப்போம். ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில் சாகுனான்னு நெத்தில எழுதிருக்கணும்னு நினைக்கிறேன். ஹீரோக்கு வில்லனை ஃபிட் பண்ணுற பிரமாதமான இடம். இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாமல் தூக்க முடியும் தெரிஞ்சா இட் கேன் பி a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால் மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறானுங்க சார். சயின்டிஃபிக் சம்மந்தப்பட்டிருக்கு. கிங் ரோலக் மாதிரி இருக்கார். எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிக்கு செதறணும். 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது தலைவருக்கும் சத்யராஜுக்கு 30 வருஷத்தை சொல்கிறாங்க போல இருக்கு. தலைவர் பிரமாதம். எனக்கு நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சுபின் உபேந்திரலாம் வேற லெவலில் இருக்காங்களே. மியூசிக் தெதிக்க விட்டுருக்கானுங்க. அனிருத் வெறித்தனமாக பண்ணியிருக்காரு. ஆமாம், கமல் ஃப்ரெண்டு தான். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். தலைவர் பாஷாவில் பார்க்குற மாதிரி இருக்காரு. அப்படியே கதி கலங்குது. தெரிக்க விட்டுருக்காங்க. பட்ஜெட்டு சின்னது. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கேன். ஷாக்கிங் ஃபினிஷிங் தலைவர் கடைசியில் அந்த பண்ணுறது ஜிமிக்ஸு அவரோட ட்ரேட்மார்க்கு. எங்கேயுமே எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயமும் அதில் அடங்கியிருக்கு. அனிருத்து தெரிக்க விட்டுருக்காரு. ஆமீர் கான், உபேந்திராலாம் உள்ள சின்ன சின்னதாக வந்தாலும் வேறு லெவலில் இருக்குது. பட்ஜெட்டு எங்கேயோ இருக்குது. இது 1000 கோடி இல்லை. எவ்வளவு வந்தாலும் எப்படி வந்தாலும் ஆகஸ்ட் 14 நமக்கெல்லாம் கொண்டாட்டம். தேட்டரில் பார்த்து ரசிப்போம்.